அடிப்பொலி டேஸ்ட்டில் மதிய லஞ்சுக்கு தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையுங்க. சூப்பராக இருக்கும். லஞ்சுக்கு தக்காளி சாதத்தோட உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் தான் பண்ண போகிறேன். குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, லவங்கம், சோம்பு, நட்சத்திரப்பூ, பிரிஞ்சி எல்லாம் ஒன்று போட்டிருக்கேன். எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயங்க. 2 டம்ளர் அரிசி தான் பண்ணுறேன். அதனால் 2 வெங்காயம் மீடியமாக போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம்னா ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. தக்காளி பெரிய தக்காளியாட்டு ஒரு தக்காளி போட்டிருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். 2 தக்காளியை நான் அரைச்சி எடுத்துருக்கேங்க. தக்காளியும் வரமிளகாவும் போட்டு நான் அரைச்சி எடுத்துருக்கேன். ஒரு தக்காளி மட்டும் இதில் போட்டிருக்கேன். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இப்போ நல்லா பச்சை வாடை பகுதியிலையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி. அரைச்சி வச்சதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அரைச்சி ஊற்றுங்க, டேஸ்ட்டாக இருக்குங்க தக்காளி சாதம் வந்து. தக்காளியும் வரமிளகாத்தூளையும் நல்லா அரைச்சி வலிச்சு ஊற்றியாச்சு. இதையும் நல்லா மசாலாவில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் புதினாத்தலை, மல்லித்தலைங்க ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. கரம் மசாலாங்க, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணிங்க, 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நார்மல் அரிசியில் தான் பண்ணியிருக்கேன். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். போதுமான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா தண்ணி கொதிக்க விட்டு அரிசியை ஆட் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடுங்க. லாஸ்ட்டில் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ அரிசி ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. சூப்பராகிட்டு 3 விசில் விட்டோன்னே சாதம் ரெடிங்க. எப்படி இருக்குது பாருங்கள். எம்மியாட்டு உதிரி உதிரியாட்டு அட்டகாசமாக இருக்கும் தக்காளி சாதம் வந்து. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைடு டிஷ்ஷாட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்காங்க. சூப்பரான காம்பினேஷன். ஸ்டவ்வோடு சமைக்கும் போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமார் இருக்க தக்காளி சாதம் கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே?